வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கேன்வாங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேன்வாங்கிற வெப்சைட் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, டிசைன் ஒர்க்கு ரெடிமேடாக அதில் ஏகப்பட்ட மாடல்ஸ் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்குக்கோ இல்லை ட்விட்டருக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமு இல்லை பிளாக்கரு இல்லை யூடியூப் எதுக்கு வேணாலும் நீங்கள் அந்த டிசைனை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு ஃபோட்டோஷாப் தெரியணும், டிசைன் ஒர்க்கு தெரியணும்னு தேவை கிடையாது. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நம்ம சைன்அப் பண்ணிக்கிட்டு ஒரு நட சைன்அப் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த நட நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம கூகுளில் இருக்கிறோம். கூகுளில் இருந்துக்கிட்டு இதில் கேன்வாங்கிற இந்த வெப்சைட் நேம் என்னென்னா கேன்வா, CANVA கேன்வான்னு கொடுத்துட்டு .com கொடுத்தீங்கன்னா போதும். canva.com கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் வரும். இதில் ரைட் சைடில் லாகின் ஒன்று இருக்குது, அதே மாதிரி சைன்அப்னு ஒன்று இருக்குது. சைன்அப் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருந்தால் சைன்அப்னு கொடுத்துட்டு இந்த இருக்குது பாருங்கள், சைன்அப் வித்து கூகுள் மூலமும் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் மூலம் நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நான் சைன்அப் பண்ணிட்டேன். இப்போ இப்போ லாகின் கொடுத்துட்டு எனக்கு இந்த நேம் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இந்த நேமில் கொடுத்து வச்சுருக்கேன். கொடுத்துட்டு நான் உள்ளே என்ட்ரி ஆகிடுறேன். இப்போ இந்த கேன்வாங்கிற உள்ள சாஃப்ட்வேர் உள்ள நான் உள்ளே போயிட்டேன். வெப்சைட் உள்ளே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, எந்த டிசைன் எனிதிங் எது வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ லேஅவுட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ போய் நீங்கள் லேஅவுட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இங்கே பாருங்கள், இதில் நான் இருக்குன்னா கிரியேட் ஏ டிசைன் இருக்குது. இப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இருக்குது பாருங்கள், கிரியேட் ஏ டிசைன். இதில் நீங்கள் இப்போ இந்த ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள், என்னென்ன மாடல் இருக்குது. அனிமேட்டட் சோசியல் மீடியா இருக்குது, ப்ரெசன்டேஷன் ஒர்க் இருக்குது, போஸ்டர் இருக்குது, யூடியூப் இருக்குது, பிளாக்கர் இருக்குது. இந்த டாட்டா கிளிக் பண்ணி இருந்திருக்கு பாருங்கள். இந்த டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது பிளாக்னுடைய போஸ்டர் இருக்குது, யூடியூப் சேனல் ஆர்ட் இருக்குது. ஒரு புக்கு கவர் க்ரியேட் பண்ணணுன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் A4 டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டாட்டா கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம், கிராஃபிக் டிசைன், புக் கவரு, லெட்டர் ஹெட்டு, அடுத்தது ஃபேஸ்புக் கவர் இருந்திருக்கு பாருங்கள். ஃபேஸ்புக் கவர் க்ரியேட் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியாவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் கவர் வேணும், இந்த மாதிரி ஃபேஸ்புக் கவர் வேணும். அப்போ ஜஸ்ட்டு போய் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக் கவரை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பல மாடல்ஸ் டிசைன்ஸ் வரும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் எடுத்து போட்டுட்டு அதில் போய் நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது தாங்க அதனுடைய மெஷர்மெண்ட் அளவு இதுதான். இந்த மாதிரி அளவு, இந்த அளவு ஒயிட்டாக இருக்க பாருங்கள், இந்த அளவு தான். அது கூட லேஅவுட்லாம் வருது பாருங்கள், அதாவது டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு பேர் என்னது டெம்ப்ளேட்ஸ்னு சொல்கிறது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் தான் இது எல்லாமே. அடுத்தது ஃபோட்டோஸ். உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும்னா அந்த ஃபோட்டோஸ் போய் எடுத்துக்கலாம். அது கேன்வாவிலே சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எலமெண்ட்ஸ்னால் அந்த சர்க்கிள் ஸ்கொயர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ் போய் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ட்ரி பண்ணிக்கலாம். எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணும் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் டிசைன் வேணால் பேக்ரவுண்ட் டிசைன் எடுத்துக்கலாம். இந்த அப்லோடுங்கிறது என்னென்னா, நீங்கள் அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோவை ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி இதில் கொண்டு வச்சிடணும். இது கேன்வாவில் கொண்டு வச்சிடணும். உங்களுடைய லாகினில் கொண்டு போய் வச்சிடணும். வேணுங்கிறப்போ அதில் உள்ள ஃபோட்டோஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசைன் வேணும்னு வச்சிங்களேன். ஜஸ்ட் இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த டிசைன் வேணும், இதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த டிசைனிங் வந்துருச்சு. இதில் போய் நீங்கள் அப்படியே எடிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இது அதாவது இது ஃப்ரீன்னு இருந்தால் தான் இந்த இருக்குது பாருங்கள், மேலே காட்டும்போது நீங்கள் ஃப்ரீன்னு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ இந்த கீழே உள்ள இப்போ இந்த டிசைன் ஃப்ரீன்னு காட்டல. என்ன சொல்லுது, கீழே பேக்ரவுண்டில் கேன்வான்னு வருது. அப்போ இதை நம்ம என்ன செய்ய முடியாது, டவுன்லோடு பண்ண முடியாது. டவுன்லோடு பண்ணும்போது $1 பே பண்ண சொல்லும். அதனால் உங்களுக்கு எது ஃப்ரீன்னு இருக்கோ, இப்போ பாருங்கள் இந்த ட்ராக் பண்ணி எடுத்துருவாங்களா, இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃப்ரீ காட்டுது பாருங்கள், இந்த ஃப்ரீ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா இது ஃப்ரீ. உங்களுக்கு இதே மாதிரி எது ஃப்ரீயோ இந்த இது ஃப்ரீ, இந்த இருக்குது பாருங்கள், இது ஃப்ரீ. அப்போ இதை கிளிக் பண்ணுங்கள்.
இந்த டிசைனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இது ஃப்ரீயாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், எடிட் பண்ணிக்கிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்துருச்சு. இப்போ இதில் போய் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த டிசைனில் போய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் என்னுடைய சேனல் நேம் என்ட்ரி பண்ண போகிறேன். இப்போ நைஸ் டு லேர்ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோம், அதில் போய் என் பேரை கொடுக்க போகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ மேலே டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டேன், நைஸ் டு லேர்ன் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கீழே வந்து என்ன செஞ்சுருக்கேன், என் பேரை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ டெக்ஸ்ட் கலர்லாம் மாற்றணும்னா டபுள் கிளிக் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். அந்த இருக்குது பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணிட்டு மாற்றிக்க வேண்டியது. எங்கே இருக்குது, இந்த இருக்கும் டெக்ஸ்ட் கலர், இந்த இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் கலர் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணும். இப்போ எனக்கு ஒயிட்டு வேணும், ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட்டு வேணும்னா ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரஹமத்துல்லான் இருக்குது, வந்து பிளாக் கலரில் வேணும்னா பிளாக் கலரில் மாற்றிக்கலாம். எந்த கலரில் வேணுமோ மாற்றிக்கலாம் உங்களுக்கு. இல்லை அந்த கலர் தெரியலன்னா வேறு கலர் மாற்றிங்க, எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்க வேண்டியது. கொஞ்சம் எழுத்து பெருசாக்குன்னு அப்படி பிளாக் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கலாம், எழுத்து கலரை போய் மாற்றி பெருசு பண்ணி எழுத்தினுடைய சைஸை வந்து பெருசு பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பெருசாக வேணால் பெருசாக கொடுத்துக்கலாம். இப்போ எழுத்து கலரை தெரியல. இப்போ பாருங்கள், இந்த LAH கீழே வந்துருச்சு. அப்போ அந்த ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸை கொஞ்சம் அந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ கலர் மாற்றணும்னா மாற்றிங்க, கலர் விளங்கலைன்னா மாற்றிங்க, எந்த கலர் வேணுமோ மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணது என்ன செய்வீங்க, இந்த இருக்குது டெக்ஸ்ட் T இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நைஸ் டு லேர்ன்னா இருக்குது, என் பேர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன், ஆன்லைன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் என்ட்ரி பண்ணணும்னு வச்சிங்களா. அப்போ என்னது, இந்த டெக்ஸ்ட் இந்த T-யை கிளிக் பண்ணிங்க. T-யை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், ஆடிய ஹெட்டிங்னு இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு மாடலை கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த ஆடிய சப் ஹெட்டிங் கொடுத்துங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹெட்டிங் வந்துடும். அப்படி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் கொடுத்துக்க வேண்டியதான். அப்படி ஜஸ்ட்டு டவுன் பண்ணிங்கன்னா ஆரோவா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வரும். ப்ளஸ் சிம்பிள் வரும்போது நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி போட்டுக்கலாம். அதை நீங்கள் இது எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கலர் மாற்றினா கலர் மாற்றிங்க, ஒயிட் கலர் அப்படி மாற்றிங்க. அது இல்லை இந்த ஃபாண்ட்டு மாற்றணும், ஃபாண்ட்டு சரியில்லை, எனக்கு வேறு ஃபாண்ட்டு வேணும், இந்த இருக்க பாருங்க ஃபாண்ட்டு, ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒன்று தேவைப்படுது, இந்த அப்லோடில் போய் பாருங்கள், சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன், எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அந்த ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ எனக்கு இந்த கம்ப்யூட்டர் பிக்சர் வேணும், அப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் இங்கே வந்துடும். ட்ராக் பண்ணி சின்னதாக்கிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யலாம், சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் சரியில்லை, வேறு டிசைன் மாற்றினா மாற்றிங்க, டெம்ப்ளேட்டில் போய் பண்ணிக்க வேண்டியது, டெம்ப்ளேட்டில் போய் மாற்றிக்க வேண்டியது. எனக்கு இந்த டிசைன் சரியில்லை, வேறு டிசைன் வேணால் டெம்ப்ளேட்டில் போய் மாற்றிங்க. இந்த இருக்க டெம்ப்ளேட்டில் எந்த டிசைன் வேணும் பண்ணிக்க வேண்டியது, மாற்றிக்க வேண்டியது. இல்லை எனக்கு டெம்ப்ளேட்டு பிடிக்கலன்னா பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பேக்ரவுண்டு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு வேணுமோ ஜஸ்ட் இப்போ இந்த பேக்ரவுண்டு வேணும்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடலில் தேவைப்படுச்சுன்னா அது பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி மாடல் வேணும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஃபாண்ட்லாம் மாற்றிங்க. சும்மா சிம்பிளாக நான் போட்டு வச்சுருக்கேன், ஃபாண்ட்லாம் நல்லா மாற்றிங்கன்னு நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ பண்ணிக்கலாம். அது இப்போ இந்த டிசைன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து என்னது, அதாவது டவுன்லோட் பண்ணணுன்னா இந்த இருக்க பாருங்கள், டவுன்லோடு இந்த இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோடுன்னு. இந்த டவுன்லோடு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேட்குது பாருங்கள், டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த வந்துருச்சு பாருங்கள், நைஸ் டு லேர்னுங்கிறது டவுன்லோட் ஆகிடுச்சு.
இப்போ போய் நீங்கள் வந்து ஓப்பன் பாருங்கள். அதாவது ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸில் போய் டவுன்லோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் இருக்கும் பாருங்கள். நம்பர் அதாவது நைஸ் டு லேர்ன் 6 இருக்கு பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணி அந்த டிசைன் வந்துடும். இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சிக்கலாம், ஒரு டிசைனை வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய இதுக்கு யூடியூபுக்கெலாம் ஃபுல்லாக இதுலேருந்து தான் நான் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹோமில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ஹோமுக்கு வந்துடலாம், ஃப்ரண்ட் சைடில் வந்துடலாம். இப்போ போய் இதில் போய் பாருங்கள். ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாமே இதில் தான் பண்ணி வச்சுருக்கேன், டிசைன் எல்லாமே இது இருக்குது பாருங்கள். இப்போ நைஸ் இப்போ ஒரு வீடியோ இந்த இருக்குது பாருங்கள். அதாவது இந்த பாருங்கள் என்னுடைய தம்ப்நெயில் ஃபுல்லாகவே எனக்கு யூடியூப் தம்ப்நெயில் இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம இதில் போய் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோஷாப்புக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபோட்டோஷாப் நைஸ் டு லேர்ன் பார்ட் 12 ட்விட்டர் அகமத்தில் தான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் அக்சஸுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா டிசைனும் நம்ம பண்ணிக்கலாம், இதுலேருந்தே பண்ணிக்கலாம். இந்த புக்கு கவர்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். எந்த மாதிரி டிசைன் வேணுமோ உங்களுக்கு இதில் போய் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஈஸியாக போய் இதில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன எடிட் மட்டும் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து கேன்வாங்கிற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.